இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, முண்டந்துறை தமிழ்நாட்டில் டேஷாவது பெரிய காப்பகம்? முண்டந்துறை தமிழ்நாட்டில் டேஷாவது பெரிய காப்பகம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டாவது பெரிய காப்பகம். ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டாவது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முண்டந்துறை காப்பகத்தின் பரப்பளவு டேஷ் சதுர கிலோமீட்டர்? முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு டேஷ் சதுர கிலோமீட்டர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 895 சதுர கிலோமீட்டர். ஆன்சர் 895 சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். யானையின் வகைகள் எத்தனை? யானையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 வகை. ஆன்சர் 2 வகை. அவை ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரியான கூற்றை கண்டறி. சரியான கூற்றை கண்டறி. ஆன்சர் அனைத்தும் சரியானது. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு. சரியானது. ஆப்பிரிக்க யானையின் ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தம் உண்டு. இதுவும் சரியானது. யானை கூட்டத்திற்கு பெண் யானை தலைமை ஏற்கும். இது சரியானது. யானையின் ஒரு நாள் உணவு 250 கிலோ புல், 65 லிட்டர் தண்ணீர். இதுவும் சரியானது. அனைத்து கூற்றுகளுமே சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி உள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மேட்டுப்பாளையம். ஆன்சர் மேட்டுப்பாளையம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாறுபட்ட கூற்றை கண்டறி. மாறுபட்ட கூற்றை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் சி, புலிகள் சேர்ந்து வாழும் தன்மையுடையது. இது தவறானது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். கரடி ஒரு அனைத்துண்ணி. சரியானது. நன்கு வளர்ந்த கரடியின் எடை 160 கிலோ. இது சரியானது. ஒரு குறிப்பிட்ட எல்லையில் ஒரே ஒரு புலி மட்டுமே இருக்கும். இதுவும் சரியானது. ஆப்ஷன் சி தான் மாறுபட்ட கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட கூற்றை கண்டறி. மாறுபட்ட கூற்றை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை போடும். இது தவறானது. 90 நாட்கள் வராது, 96 நாட்கள் என்பதே சரியானது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். புலி தன் குட்டிகளை 2 ஆண்டு வரை வளர்த்து வரும். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. புலியை பண்புள்ள விலங்கு என்றும் கூறுவர். இது எல்லாமே சரியானது. மாறுபட்ட கூற்று கூற்று 1. ஆப்ஷன் ஏ தான் மாறுபட்ட கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட கூற்றை கண்டறி. மாறுபட்ட கூற்றை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் மாறுபட்ட கூற்று. இயற்கை விஞ்ஞானிகள் சிங்கத்தை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். இது தவறானது. இயற்கை விஞ்ஞானிகள் புலிகளை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். இதுவே சரியானது. மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். 2 வகை சிங்கங்கள் உள்ளன. அவை ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம். இது ரெண்டுமே சரியானது. இந்தியாவில் கிர் சரணாலயத்தில், அதாவது குஜராத் மாநிலத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. இதுவும் சரியானது. இந்தியாவில் உள்ள மான் வகைகள் சருகுமான், மிலாமான், வெளிமான், புள்ளிமான். இதுவும் சரியானது. மாறுபட்ட கூற்று ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட கூற்றை கண்டறி. மாறுபட்ட கூற்றை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜாதவ் பயங் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் இணைந்து 4 ஆண்டுகள் மரத்தை நட்டார்ன்றிருக்கு. இது தவறானது. 3 ஆண்டுகள் மரத்தை நட்டார் என்பதே சரியானது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தன்னுடைய கடின உழைப்பால் ஜாதவ் பயங் என்பவர் ஒரு காட்டை உருவாக்கினார். சரியானது. ஜாதவ் பயங் இந்திய வனமகன் என அழைக்கப்படுகிறார். இதுவும் சரியானது.
1979 பிரம்மபுத்திரா ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. இதுவும் சரியானது. ஆப்ஷன் டி தான் தவறானது. மாறுபட்ட கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாறுபட்ட கூற்றை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் சி. 2017 இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது. இது தவறானது. 2015 ஆண்டு தான் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியது. இவருக்குன்னா ஜாதவ் பயங்கிற்கு. கூற்று ஒன்று நம்ம பார்க்கலாம். ஜாதவ் பயங்கிற்கு அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் என்பவர் மண்வளத்தை மேம்படுத்த கட்டெரும்புகள் உதவும் என்றார். 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கியது. சரியானது. ஆப்ஷன் சி பாருங்க. 2015 ஆண்டில் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியது என்பது தான் சரியானது. இதில் 2017 இருக்குது, அதனால் தவறானது. கவுகாத்தி பல்கலைக்கழகம் இவருக்கு மதிப்புறு முனைவர் பட்டத்தை வழங்கியது. இதுவும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட கலைச்சொல்லை கண்டறி. மாறுபட்ட கலைச்சொல்லை கண்டறி. ஆன்சர் பேரபிள் என்றால் உவமை என்று பொருள். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். ஐலாண்ட் தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம், வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர், பேரபிள் என்றால் உவமை என்று பொருள். இதில் அணின்னு இருக்குது, அதனால் தவறானது. ஜங்கிள் காடு சரியானது. ஃபாரஸ்ட்ரி வனவியல் சரியானது. பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் இதுவும் சரியானது. தவறானது பேரபிள். பேரபிள் என்றால் உவமை என்று பொருள். இதில் அணின்னு இருக்குது, அதனால் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி பாடலின் ஆசிரியர் யார்? சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுகின்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி காவற்பெண்டு. காவற்பெண்டு இவர் சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட சொற்பொருள் காண்க. மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கல் அலை என்றால் கற்குகை என்று பொருள். இதில் வெறும் குகைன்னு இருக்குது, அதனால் தவறானது. மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு என்று பொருள். சிற்றில் இல் என்றால் வீடு என்று பொருள். சிற்றில்னா சிறு வீடு. கல் அலைனா கற்குகை என்று பொருள். யாண்டுனா எங்கே என்று பொருள். ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. அதனால் மாறுபட்ட சொற்பொருள் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தவறான கூற்றை கண்டறிக. காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர். காவற்பெண்டு போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கினார். புறநானூறு எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. அகநானூறு வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும். தவறான கூற்று ஆப்ஷன் டி. அகநானூறு வாழ்க்கை முறைன்னு இருக்குது, இது தவறானது. புறநானூறு நூல் தான் பண்டைய தமிழர்களினுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்துகின்றது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், மீதி எல்லாமே கரெக்டானது. தவறான கூற்று ஆப்ஷன் கூற்று நான்காவது கூற்று ஆப்ஷன் டி தான் தவறான கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட சொற்பொருள் காண்க. மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சாஸ்தி என்றால் மிகுதி என்று பொருள். இதில் குறைவுன்னு இருக்குது, அதனால் மாறுபட்ட சொற்பொருள். சாஸ்திக்கு எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா அது குறைவு, அது சரியானது. ஆனால் இதில் பொருள் தருக கேட்டிருக்காங்க. சாஸ்தி என்றால் மிகுதி என்று பொருள். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சூரன் வீரன் சரியானது. பொக்கிஷம் செல்வம் சரியானது. விஸ்தாரம் பெரும்பரப்பு இதுவும் சரியானது. சாஸ்தி மிகுதி என்பது தான் சரி, இதில் குறைவன் இருக்கு. மாறுபட்ட சொற்பொருள் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பரி என்றால் குதிரை என்று பொருள். இதில் சிங்கம்னு இருக்குது, அதனால் தவறானது. பரி என்றால் குதிரை என்று பொருள்.
மற்ற ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். வாரணம் என்றால் யானை என்று பொருள், பரி என்றால் குதிரை என்று பொருள், சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. ஆப்ஷன் பி தான் மாறுபட்ட சொற்பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாறுபட்ட கூற்றை காண்க. மாறுபட்ட கூற்றை காண்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றிய மாறுபட்ட கூற்று. ஆன்சர், முத்துராமலிங்க தேவர் 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரத்தில் பசும்பொன் மாவட்டத்தில் பிறந்தார். இதுதான் தவறானது. மாறுபட்ட கூற்று ஆப்ஷன் டி தான் தவறானது. அதாவது முத்துராமலிங்க தேவர் 1910 இருக்குது. ஆனால் அவர் பிறந்தது 1908 அக்டோபர் திங்கள் 30 இதில் 10 இருக்குது. அதனால் இயர் தான் இதில் தவறானது. ஆப்ஷன் டி தான் தவறான கூற்று. மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். தேசியம், உடல், தெய்வீகம், உயிர் என கருதிய தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தந்தை பெரியார் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என பாராட்டினார். முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இந்த எல்லா 3 கூற்றுகளுமே சரியானது. மாறுபட்ட கூற்று ஆப்ஷன் டி 1910 இருக்குது. இது தவறானது. 1908 பிறந்தார் என்பதே சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட கூற்றை காண்க. ஆன்சர், ஆப்ஷன் சி. தேவர் மதுரையில் படித்து கொண்டிருக்கும் போது பிளேக் நோய் பரவியது. இது தவறானது. தேவர், அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது தான் பிளேக் நோய் பரவியது. இதில் மதுரைன்னு இருக்குது. அதனால் தவறானது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்க பெற்றார். சரியானது. தேவர் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். சரியானது. ஆப்ஷன் டி பார்க்கலாம். தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றுவார். தேவர் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் முதலிய துறைகளில் ஆற்றல் உடையவராக இருந்தார். இதுவும் சரியானது. மாறுபட்ட கூற்று ஆப்ஷன் சி. அவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது தான் பிளேக் நோய் பரவியது. இதில் மதுரைன்னு இருக்குது. அதனால் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட கூற்றை காண்க. மாறுபட்ட கூற்றை காண்க. ஆன்சர், ஆப்ஷன் பி. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என போற்றியவர் பெரியான் இருக்கு. அது தவறானது. என்று போற்றியவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா, அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் தான் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டினார். சுத்த தியாகி என பாராட்டியவர் தந்தை பெரியார். தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். முதல் கூற்று நம்ம பார்க்கலாம். வட இந்தியாவிலும் தென் இந்தியாவிலும் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர்கள் பாலகங்காதர திலகர் மற்றும் முத்துராமலிங்க தேவர். அதாவது பாலகங்காதர திலகர் வட இந்தியாவிலும் முத்துராமலிங்க தேவர் தென்னிந்தியாவிலும் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி தண்டனை விதிக்கப்பட்டார்கள். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என போற்றியவர் திருவிக்கான்னு வரணும். இதில் பெரியான் இருக்கு. அதனால தவறானது. வங்க சிங்கம் என போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இதுவும் சரியானது. தேவரினுடைய அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இதுவும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட கூற்றை காண்க. மாறுபட்ட கூற்றை காண்க. ஆன்சர், ஆப்ஷன் சி. விடுதலைக்கு பிறகு நேதாஜி எனும் மாத இதழை தேவர் நடத்தினார். இது தவறானது. மாறுபட்ட கூற்று. அதாவது நேதாஜி என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் எதற்கு அப்புறம் நடத்தினார்னா விடுதலைக்கு பிறகு நடத்தினார். இது ஒரு வார இதழ். இதில் மாத இதழ்னு இருக்கு ஆப்ஷனில். அதனால் ஆப்ஷன் சி தான் தவறான கூற்று. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரை வந்த நாள் 1939 செப்டம்பர் 6. நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் தேவரினுடைய முயற்சியினால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தார்கள். இதெல்லாம் சரியானது.
விடுதலைக்கு பிறகு நேதாஜி என்ற வார இதழை நடத்தினார் என்பதுதான் சரி. இதில் மாத இதழ் இருக்குது, அதனால் மாறுபட்ட கூற்று ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாறுபட்ட கூற்றை காண்க. தேவர் முதலில் சாயல்குடி என்ற ஊரில் விவேகானந்தரினுடைய பெருமை என்ற தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். இது சரியானது. இது தனியாட்டும் ஒரு கேள்வியாக கேட்பாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எந்த ஊரில் முதலில் உரையாற்றினார்? சாயல்குடி என்ற ஊரில்தான் முதலாக உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் இருந்த அறிஞர் அண்ணா, இது போன்ற பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை என்றார். இது தவறானது. அப்படி சொன்னவர் யாருன்னா, அந்த கூட்டத்தில் இருந்த பெரியார் தான் இதை சொன்னார். இதில் அறிஞர் அண்ணான் இருக்குது, அதனால் இது தவறானது. மாறுபட்ட கூற்று ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாறுபட்ட கூற்றை காண்க. பசுமொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 29ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் விழா எடுக்கப்படுகிறது. இது தவறானது. அக்டோபர் 30 தான் சரியானது. இதில் அக்டோபர் 29 இருக்குது, அதனால் தவறானது. ஆப்ஷன் ஏ தான் மாறுபட்ட கூற்று. ஆப்ஷன் பி பார்க்கலாம். தமிழக சட்டமன்றத்தில் முத்துராமலிங்க தேவரின் திருவருள் படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது சரியானது. சென்னையிலும் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் முத்துராமலிங்க தேவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட கூற்றை காண்க. இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை 1995ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று பெரியார் கூறினார். இதில் ஆப்ஷன் சி தான் தவறான கூற்று. முத்துராமலிங்க தேவரினுடைய பேச தொடங்கியதும் அது சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று புகழ்ந்தவர் யார்னா அறிஞர் அண்ணா. இதில் தந்தை பெரியார் இருக்கு, அதனால் தவறானது. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று காமராஜர் மகிழ்ந்தார். சரியானது. அவருடைய பெயரிலான இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை 1995ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இதுவும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட கூற்றை காண்க. மாறுபட்ட கூற்றை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலத்தில் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு விட்டல்பாய், நேதாஜி போன்ற மேதைகள் போல் இருந்தன என்று வட இந்திய இதழ்கள் பாராட்டின. இது தவறானது. அவருடைய பேச்சு நேதாஜி போன்ற மேதைகள் போல் இருந்தன. இது தவறானது. விட்டல்பாய் மற்றும் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் போல் இருந்தன என்று வட இந்திய இதழ்கள் பாராட்டின என்பதுதான் சரியானது. இதில் நேதாஜின்னு இருக்குது, அந்த இடத்துல என்ன வரணும்னா வல்லபாய் பட்டேல் மாதிரி இருந்தன அப்படிங்கிறது தான் சரியான கூற்று. ஆப்ஷன் பி தான் மாறுபட்ட ஒன்று. ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவரினுடைய பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உண்மையை மறைக்காமல் பேசுவது அவருடைய வழக்கம் என்று ராஜாஜி கூறினார். இது சரியானது. இனி 75வது கேள்வி. மாறுபட்ட கூற்றை காண்க. தேர்தல்கள் பற்றியது. முத்துராமலிங்க தேவர் பங்கேற்ற தேர்தல்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் மாறுபட்ட கூற்று. முத்துராமலிங்க தேவர் 1937இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார் என்பதே சரியானது. இதில் சரவண ராஜேஸ்வர சேதுபதின்னு இருக்குது, அது தவறானது. சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, இதுதான் சரியானது. ஆப்ஷன் பி பார்க்கலாம். 1952, 57 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றார். சரியானது. 1962இல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் அவர் வெற்றி பெற்றார். இதுவும் சரியானது. மாறுபட்ட கூற்று ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.